வணக்கம். நேற்று மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை உரிய முறையில் மக்கள் மத்தியில் ஊடகத்தின் வாயிலாக கொண்டு சென்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை, மண்ணுரிமை, மனித உரிமை ஆகியவற்றை அவர்களுடைய 99 ஆண்டு கால வாழ்விடமான மாஞ்சோலை பகுதியிலேயே அவர்களுக்கு வாழ்வளித்திட வேண்டும் என்று வலியுறுத்தி நான் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலே வழக்கு ஒன்றையும் தொடுத்திருக்கிறேன். அந்த வழக்கு நாளை காலை 11 மணி அளவில் 16வது ஐட்டமாக வருகிறது. இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் நானே நேரடியாக ஆஜராகி அந்த வழக்கை நடத்துவதற்கு நான் அனுமதி கோர இருக்கிறேன். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பிரச்சனையை பொறுத்த மட்டிலும் அது மிக மிக சாதாரணமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. அது ஒரு சட்ட சிக்கலோ அல்லது வேறு எந்த விதமான சிக்கலும் கிடையாது. அதாவது 1929ஆம் ஆண்டு பிபிடிசியோடு போடப்பட்ட ஒப்பந்தம் 2028 முடிவடைவிருக்கிறது. அவர்களுக்கான ஒப்பந்தம் முடிவடைந்த உடனேயே அந்த தேயிலை தோட்டங்கள் நேரடியாக மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். ஏற்கனவே 8373 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய தேயிலை காப்பி தோட்டங்கள் அவைகள் தமிழ்நாட்டினுடைய செல்வங்கள் ஆகும், பொருளாதாரம் ஆகும். அவற்றை எந்த காரணத்தை கொண்டும் அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அதை அப்படியே தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி கொண்டு அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு அரசனுடைய சார்பாக ஏற்கனவே பல பகுதிகளில் நடத்தி வரக்கூடிய தேயிலை தோட்ட கழகத்தின் சார்பாக நடத்தலாம், அல்லது அவர்களால் நடத்த முடியாது என்று வருகின்ற பொழுது நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பகுதியில், குன்னூர் பகுதியில், கோத்தகிரி போன்ற பகுதிகளிலும், அதே போல காரையாறு பகுதியில் 5 ஏக்கர் முதல் 10 ஏக்கர் வரையிலும் அங்கு மலையக பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நிலங்களை பகிர்ந்தளித்தது போலவும் இந்தியாவினுடைய பல மாநிலங்களில், அதாவது அஸ்ஸாம் மாநிலம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களிலும் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நிலங்களை பகிர்ந்தளித்தது போலும் அவர்கள் பகிர்ந்தளித்து விட்டால் இந்த பிரச்சனை எளிதாக முடிந்துவிடும். ஆனால் இதில் ஏனோ தமிழ்நாடு அரசு இதில் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை குழப்புவதாகவும் இதை சிக்கல் உருவாக்குவதாகவும் தெரிகிறது. இப்பொழுது கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஏறக்குறைய 1 மாத காலமாக அங்கு பணிபுரியக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கப்படவில்லை. அவர்கள் ஏறக்குறைய பட்டினி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டினி கிடப்பதை எந்த காரணத்தை கொண்டும் சகித்துக் கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. அதன் காரணமாக உடனடியாக இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுவரையிலும் அவர்களுக்கு என்ன தகவல் கிடைத்தது அல்லது என்று தெரியவில்லை. இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகங்கள், மாவட்ட ஆட்சியர் அவர்களை எளிதாக வெளியேற்றிவிடலாம் என்று தவறான தகவல் கொடுத்தனுடைய அடிப்படையில் தான் அரசு ஒரு தவறான நிலைக்கு வந்திருப்பதாகவே கருதுகிறேன். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பொறுத்த மட்டிலும் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனுடைய நடவடிக்கைகள் முழுக்க சட்டவிரோதமானதும் மனித உரிமைக்கும் விரோதமாக இருக்கிறது. எனவே அவர் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் சரியான அறிக்கையை மாநில அரசுக்கு கொடுத்தால் நிச்சயமாக மாநில அரசு ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் எங்களுடைய பார்வை. மீண்டும் மீண்டும் போராடுவது, மீண்டும் மீண்டும் அந்த தொழிலாளர்களை போர்க்களத்துவது, அது
எங்களை போன்ற அமைப்புகளுக்கு வந்து இதே போராட்டமே ஒரு நிலை என்ற நிலைக்கு வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது. சட்ட சிக்கலோ வேறு எந்த சிக்கலும் கிடையாது. 2028 முடியக்கூடிய ஒப்பந்தத்துக்கு முன்பாகவே வந்து பிபிடிசி நிர்வாகம் வெளியேறுவதற்கு முடிவு செய்துவிட்டால், நாளை காலையில் அவளை அனுப்பிவிட்டால் வேறொரு சிறப்பதிகாரியை போட்டு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு எந்த சிரமமே கிடையாது. ஏற்கனவே வால்பாறையில் தமிழ் டேன்டி இருக்கிறது, அதுக்கு ஒரு வனத்துறை அமைச்சர் இருக்கிறார், அவருடைய கீழே வந்து அதை நடத்திட்டு போடலாம். அதனால் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால் இது ஒன்றுமே இல்லாத விஷயம், சிரமமே இல்லாத விஷயத்தை அவர்களாகவே தாங்களாகவே கஷ்டப்படுத்தி, இது வந்து இப்பொழுது இதுவரையிலும் தமிழ்நாடு இருக்குது, தேவைப்படுகின்ற பொழுது இதுக்கு முன்னே அடுத்த கட்டம் சரியில்லைன்னா நான் வந்து டெல்லிக்கு போராட்டத்தை ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கும் பிறகு ஐநா கொண்டு போக வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இது தொட்டுட்டு விட முடியாது. அது எத்தனை பேர் அப்படிங்கிறதில்ல. அடுத்த கட்ட போராட்டத்தை வந்து நாங்கள் டெல்லிக்கு நகர்த்துற போது இந்தியா அளவுக்கான பிரச்சனையாக மாறும். அந்த அளவுக்கெல்லாம் தேவையில்லை. 99 போன்ற ஒரு நிலை எல்லாம் தேவையில்லை. அதனால் நம்முடைய ஊடகங்கள் நிச்சயமாக இந்த செய்தியை கொண்டு போவீர்கள். அதனால் நிச்சயமாக நான் தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு வேண்டியது, இதில் வந்து எந்த விதமான கௌரவ பிரச்சனை பார்க்கறதுக்கு இல்லை. இது இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் இன்றைய பேரவைத் தலைவர் அப்பா அவர்கள் 1999 போராட்டத்தில் கூடவே இருந்தவர். அவரே சொன்னார், வனப்பகுதிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், அங்கே இருக்கிற வனவிலங்குகளுக்கும் அவர்கள் தான் பாதுகாப்பாக இருக்கிறார், வனங்களே அங்கே மாஞ்சோலையில் பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணமும் தொழிலாளர்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதெல்லாம் அவருக்கு போகாமல் இருக்காது. எனவே வந்து இதில் வந்து தமிழ்நாடு அரசு எந்த கௌரவம் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. யாரும் இது தொழிலாளர்கள் வந்து இது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அதனால் வந்து இதில் ஒரு நல்ல நியாயமான முடிவு எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும். 5 ஏக்கர் 10 ஏக்கர் கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த நாட்டில் வந்து சமூக நீதி அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பில் மட்டும்தான் கொடுத்தால் சமூக நீதி இல்லை. இந்த இருக்கிற நிலங்களெல்லாம் என்று வந்து அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறதோ அன்று தான் உண்மையான சமூக நீதியாகவும், அதான் நேற்று கூட்டத்திலையும் கூட நான் பேசியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து தமிழ்நாடு அரசு இதில் வந்து காலந்தாழ்த்தாமல் அவர்கள் பட்டினிக்கு நிலைக்கு போய் அடுத்த நிலைக்கு போகிறதெல்லாம் வந்து விடக்கூடாது. எனவே அதனால் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லைன்னா நாங்கள் வந்து அடுத்த போராட்டம் போகணும், டெல்லிக்கு பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகணும், பிரசிடெண்ட்டை பார்க்கணும், அப்புறம் அங்கே போய் போராட வேண்டியிருக்கும். ஸோ இது அந்த அளவுக்கெல்லாம் அதுக்கு விட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய அப்பீல், என்னுடைய வேண்டுகோள் ஆகும். கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல் பல வருடங்களாக நடக்காமல் இருக்குது. அதனுடைய வந்து நேற்று தொடர்ந்து நடைபெறதாக இருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக வரக்கூடிய 12ஆம் தேதி, ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து 12, 13, 14, 15 ஆகிய 4 நாட்கள் முதற்கட்டமாக தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் வந்து அனைத்து கிளைகள் ஒன்றிய அளவில் வந்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது. அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து மாநில நிர்வாகிகள் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே 4 நாட்கள் தொடர்ச்சியாக வந்து அனைத்து ஒன்றியங்களிலும் கிளை நிர்வாகிகள் தேர்தல் வந்து நடைபெறுகிறது. தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் இது வந்து நடைபெறும். அடுத்தது வந்து நேற்றைய முன்தினம் சென்னை பிஎஸ்பி, அதாவது பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம். அது குறித்து நான் வந்து ஏற்கனவே இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனேயே வந்து என்னுடைய கண்டனத்தையும் இரங்கலையும் தெரிவித்து விட்டேன். இதில் முக்கியமாக வந்து இதில் நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஏறக்குறைய 4-5 மாதங்களுக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு நாங்கள் வந்து நெல்லையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். தொடர்ச்சியாக வந்து தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பல்வேறு விதமான கொலைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. இது எல்லாமே வந்து கூலிப்படை தான் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டினேன். இப்போது நீங்கள் இதில் பார்த்தாலும் அதே போல் கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பு வந்து தீபக் ராஜா என்ற ஒரு இளைஞர் வந்து நான்குநேரியை சார்ந்த இளைஞர், அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அதில் வந்து கூலிப்படைகள் தான் சம்பந்தப்பட்டது. இப்பொழுது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையிலும் அவருடைய முன்விரோதம் என்று சொன்னாலும் கூட அதில் சம்பந்தப்பட்டிருக்கூடிய பெரும்பாலானவர்கள் வந்து எல்லாமே கூலிப்படையை சேர்ந்தவர்கள். அதே போல் இங்கே தீபக் ராஜாவில் பண்ணப்பட்ட டீம் தான் அங்கே போயிருக்குது அப்படிங்கிற அளவுக்கும் தகவல்கள் வருகிறது. அதனால் இப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டு இருக்கிறது. அவர் தேர்தலுக்கு முன்பாகவும் பின்பாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு, சட்டம் ஒழுங்கு என்னுடைய கையில் இருக்குது, நேரடியாக பார்வையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்.
ஆனால் அண்மை காலமாக தொடர்ந்து இது போன்று பல சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. ஒரு வாரத்துக்கு முன்பு அதிமுகவினுடைய சேலம் மாவட்ட மாநகர பொறுப்பாளர் ஒருத்தர் சண்முகங்கிறது அவர் படுகொலை செய்யப்பட்டார். நேற்றைய தினம் பாமகவை சேர்ந்த ஒருவர் வெட்டு காயம்பட்டிருக்கிறார். ஸோ இது தமிழ்நாட்டில் ஏதோ முன்விரோதம் அப்படிங்கிறது வேற வரப்பு தகராறு வரும், வேற ஏதாவது தகராறு வரும், அதில் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நடக்கிறது சம்பவம் வேறு. ஆனால் கூலிப்படை கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டில் இப்பொழுது மிகவும் அதிகரித்து வருகிறது. இந்த கூலிப்படை கலாச்சாரத்துக்கு அதனுடைய மூலம் என்ன, வேர் என்ன அப்படிங்கிற அணிவேரை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தீர்வு கண்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும். எனவே இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கொலைகள் அனைத்துக்கும் பின்பாக கூலிப்படைகள் இருக்கின்றன. ஏதோ ஒரு விதத்தில் அதில் சம்பந்தப்படுகிறார்கள். திருநெல்வேலியில் அதாவது ஆருத்ரா சுரேசனுடைய படுகொலையிலையும் இங்க இருக்கிற சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க இதோடைய எப்படி நீட்சி ஆகுது, எப்படி தொடர்புகள் வருது, ஏன் இதை தமிழ்நாடு காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல? ஒன்று என்ன, அதாவது அவர்களுக்கு அரசியல் அழுத்தம் இருக்கிறதா, இல்லை வேறு என்ன காரணம்? இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைதிக்கு நல்லதல்ல. இது இன்னும் 2 வருஷம் 1.5 வருஷத்தில் தமிழ்நாடு தேர்தலே வரவிருக்கிறது. நிச்சயமாக இந்த நிலை நீடித்தால் இது ஒரு மிகப்பெரிய, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டது என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது பல்வேறு விஷயங்கள் சாதாரண மக்கள் என்று கருதினால் கூட எல்லோரும் கணக்கிலே கொள்வார். குறிப்பாக சட்டம் ஒழுங்கை மக்கள் மனதிலே வைத்துக் கொள்வார். அதனால் இந்த அரசு முதல்ல தமிழ்நாட்டில் பெருகி வரும், அதிகரித்து வரும் கூலிப்படை கலாச்சாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும். அதன் மூலமாகத்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. ஸோ அதே போல் 2-3 வழக்கில் தமிழ்நாடு அரசு மிகவும் மெத்தனமாக இருக்கிறது. அதாவது ஆருத்ரா கோல்டு ஸ்கேம், அதாவது ஏறக்குறைய 2000 2022 வரை 2 வருஷத்துக்குள்ள 2438 கோடி ரூபாயை அந்த நிறுவனத்தை நடத்தியவர்கள் சாதாரண அப்பாவி ஏழை எளிய மக்களுடைய பணத்தை மோசடி செய்திருக்கிறார். அதில் பல பேர் சம்பந்தப்பட்டதாக சொல்லுகிறார். தமிழ்நாடு எவ்வளவு பெரிய வலுவான காவல்துறை அமைப்பு கொண்டது. ஏன் இன்னைக்கு அதை ஒட்டித்தானே ஆர்கே சுரேஷ், அந்த ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு அதனுடைய தொடர்ந்து தானே ஆம்ஸ்ட்ராங்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இது இன்னைக்கு அது தொடர்கதையாக தானே போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் முதல்ல இந்த ஆருத்ரா கோல்டு ஸ்கேமில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்ட, யார் அவர்களை பாதுகாக்கிறார், ஏன் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் அதை தண்டிப்பதற்கும் ஏதோ பல கரங்கள் நீட்டுவதைப் போல தெரியுது. அதனால் தமிழ்நாடு அரசு ஈவிரக்கம் இல்லாமல் அந்த ஆருத்ரா கோல்டு ஸ்கேமில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் கம்ப்ளீட்டாக கூண்டோடு கைது செய்ய வேண்டும், அனைவரையும் சிறையில் தள்ள வேண்டும். யார் எந்த பதவியில் இருந்தாலும், யார் அவர்களுக்கு ஆதரவளித்தாலும் அவங்களை பற்றி தயவுதானின்னு காட்டக்கூடாது. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதே போல் இந்த கொடநாடு எஸ்டேட் வழக்கு தமிழ்நாடு அரசு ஆட்சிக்கு வந்த உடனே நான் விடமாட்டேன்னு சொன்னார். ஏன் ஏறக்குறைய 3 வருஷம் ஆச்சு, ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் மௌனம் சாய்க்கிறார்? அதை வச்சே ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இது போன்ற இதெல்லாம் தான் இந்த அரசை பலகீனப்படுத்திட்டு வருது. அவர் முதலமைச்சருக்கு வேண்டுகோள், நீங்கள் நாடாளுமன்றத்தை வெற்றி வெற்றியாக கருதி கொண்டு அது மக்களுடைய ஆதரவு என்று நினைத்து கொண்டு வந்தால் நீங்கள் கிளையில இருந்து மரம் அப்படியே சார்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் கவனிக்க தவறுகள் என்று அர்த்தம். அதே போல் இந்த தீபக் ராஜாவில் அவருடைய மர்டரில் 16 பேர் 20 பேர் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 4-5 பேர் கைது செய்து அவர்களுக்கு யார் பணம் கொடுத்தது? அந்த கூலிப்படி ஏவுக்கு யாரோ ஒரு பின்பலமாக இருந்து பல கோடி ரூபாய் கொடுத்தது, யாருக்குரிய 10 கோடி ரூபாய்க்கு மேலாக கைமாறியதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏன் அவங்கள மறைக்கிறீங்க? எல்லா வழக்குகளிலேயும் தொடர்ந்து இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் வச்சு மையமாக நடக்கக்கூடியது இங்கே தான் கூலிப்படையினுடைய உருவாக்கம், பேரண்ட் பாடியே இங்கே இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அல்லது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அவர்கள் தங்கள் ஜாதி, மதம், மொழி, இனம் பார்த்து அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகள் அந்த கூலிப்படையினரை அதாவது கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களே தேர்தல் நிறுத்துறது, அவர்களோடு தோல் இருக்கிறது,
அவர்களை பயன்படுத்தி ஓட்டுக்கள் வாங்க நினைப்பது, இது போன்று எல்லாம் வந்து தவறான அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் செயல்படுவது தான் ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து ஒரு அச்சப்படக்கூடிய நிலைக்கு தள்ளியிருக்கிறது. அதனால் காவல்துறை என்ன மேலிருந்து உத்தரவு வந்தாலும் கூட அது கவர்த்தி கவலைப்படாமல் கூலிப்படை யாராக இருந்தாலும் இந்த கட்ட பஞ்சாயத்து செய்கிறது கூலிப்படை ஈடுபடக்கூடிய அவர்கள் அனைவரையும் வந்து உடனடியாக வந்து அது வேரோடு அது வந்து பிடுங்கி எறியணும். கூலிப்படை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன்.